Smart Learning channel. Today topic is jump statements in Python. The jump statements in Python is used to unconditionally transfer the control from one part of the program to another part. Okay. So நமக்கு இந்த jump statement என்ன பண்ணும்னா condition இல்லாமலேயே நம்மளோட கண்ட்ரோலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே நம்மளோட ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப அதோட எக்ஸிகியூஷனோட ஆர்டர் வந்து நமக்கு மாற்றும். இது வந்து கண்டிஷன் கொடுக்காம நமக்கு மாத்துறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு பைத்தான். ஒன் இஸ் பிரேக், continue, another one is pass. Okay, let us see one by one. First one, the use of break and continue statement in loop structure. ஒரு loopல break and continue statement யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு பார்ப்போம். First, condition கொடுக்குறாங்க. If it is true means statement block போகுது. Statement block 1. Then அதில் பார்த்தீங்கன்னா break இருக்கு. ஸோ break பார்த்ததே நமக்கு என்ன பண்ணும்னா அந்த iteration முடிச்சுட்டு நமக்கு அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் break statement. breakனா just exit ஆயிடும். அண்ட் கண்டினியூ அப்படின்னம்னா கண்டினியூ பார்த்ததையும் நமக்கு திரும்பி கண்டிஷனை போய் செக் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஐட்ரேஷனை திரும்பி வந்து கண்டினியூ பண்ணும். ஓகே, ஸோ லூப் வந்து ப்ரொசீட் ஆகும். பிரேக்கை பார்த்ததையும் லூப்பை விட்டு நமக்கு டெர்மினேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். The break statement terminates the loop containing it, control of the program. Okay, so break statement terminates the loop containing it and control of the program flows to the statement immediately after the body of the loop. நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு லூப்பை விட்டு ஜஸ்ட் நமக்கு வெளியில வந்துடும். அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த லூப்பும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டா பாடி ஆஃப் த லூப்பை விட்டு நமக்கு வெளியே வந்துடும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததையும். When the break statement is executed, the control flow of the program comes out of the loop and starts executing the segment of the code after the loop structure. நமக்கு எப்ப break statement execute ஆகுதோ அப்போ control flow நமக்கு எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா starts the executing the segment of the code after the loop structure. loop body of the loop இருக்கும் இல்லைங்களா, அந்த body of the loopக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்துடும் control flow. So if a break statement is inside a nested loop, break will terminate the innermost loop. இப்போ வந்து நமக்கு nested loop யூஸ் பண்றீங்க. nested loopனா ஒரு லூப்குள்ள இன்னொரு லூப் யூஸ் பண்றதுக்கு பேரு nested loop. ஸோ இன்னர் பார்ட்ல ஒரு லூப் வந்து லூப்குள்ள நீங்க பிரேக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னர் மோஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அவுட்டர் லூப்புக்கு வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்படியும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க, ஸோ ஒர்க்கிங் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு பிரேக் போகுது. ஸோ பிரேக்கை பார்த்ததே நமக்கு என்ன பண்ணுது, எஸ் அப்படின்னம்னா எக்ஸிட் ஆயிடும். நோவா இருந்ததுன்னா திரும்பி பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு என்ன பண்ணும்னா எக்ஸிட் ஆகும். சாரி, பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்படிதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுல வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்துருப்பாங்க பாருங்க. இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இஃப் பிளாக்குள்ள ஒரு பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இஃப் பிளாக்குள்ள பிரேக் கொடுக்குறப்ப இஃப் பிளாக்கை விட்டு வெளியில வந்து நமக்கு என்ன ஆயிடும்னா கண்ட்ரோல் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி வைல் லூப்புக்குள்ள கொடுத்தீங்கனாலும் வைல் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறப்போ நமக்கு என்ன வரும், அந்த பிரேக்கை பார்த்ததுன்னா இஃப் கண்டிஷனை விட்டு வெளியே வந்து வைல் லூப்புக்குள்ள வந்துடும். ஓகேவா, அவுட் சைட் ஆஃப் த வைல் லூப்புக்கு நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ அது ஒரு பிளாக்கை மட்டும் நமக்கு என்ன பண்ணிருந்தா டெர்மினேட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க வேர்டுங்கிற வேரியபிளுக்கு. ஸோ வேர்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈங்கிற ஸ்டேட்மெண்ட், அதாவது ஈங்கிற லெட்டர் எப்போ வருதோ அப்போ வந்து நமக்கு பிரேக் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் வந்து ஜே இருக்கும், தென் யூவோட கம்பேர் பண்ணுது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. தென் பியை வந்து கம்பேர் பண்ணுது, ஸ்பேஸ் கம்பேர் பண்ணும். அப் டு நமக்கு இ வரப்ப ஸ்டேட்மெண்ட் டீக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈங்கிறது இருக்கு. ஸோ ஈங்கிறத கம்பேர் பண்றப்ப நமக்கு பிரேக் ஆயிடும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆயிடும். ஜம்ப் STAT வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. எப்ப இ வந்து என்டர் ஆகுதோ இ ஈக்குவல் டு இ அப்படின்னு நமக்கு கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறப்ப பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் வரப்ப அந்த ஃபார் லூப் விட்டு நமக்கு வெளியில வந்துடும்.
அந்த if statement விட்டு வெளியில வந்துட்டு if statement விட்டு வெளியில வரப்ப print statement இருக்கு. So print statement நமக்கு print பண்ணிட்டு நமக்கு வெளியே வந்துரும். That's it. Next, continue statement. So continue statement, unlike the break statement, is used to skip the remaining part of the loop and start with the next iteration. இப்போ continue statement என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து terminate பண்ணும். current iterationல body of the loop terminate பண்ணிட்டு அடுத்த iteration start பண்ணும். That is continuous statement. break அப்படினாலே ஃபுல்லாவே நமக்கு வெளியில வந்துரும், terminate ஆயிடும். But continue statement current iteration skip பண்ணிட்டு next iteration வந்து நமக்கு continue பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணுது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்ததுன்னா கண்டினியூ போகுது, கண்டினியூ ட்ரூவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த பாடி ஆஃப் த லூப்பை விட்டுட்டு திரும்பி அடுத்த எக்ஸ்பிரஷன் அடுத்த ஐட்ரேஷனுக்கு கண்டிஷனை செக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வர்றதுக்கு பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நோ அப்படின்னோம்னா பாடி ஆஃப் த லூப்பை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிமைனிங் தட் நமக்கு வெளியே வரும். ஓகே, ஸோ ஒர்க்கிங் ஆஃப் த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், வைல் பிளாக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்ரேஷன் உள்ள வரும், அதனால தான் ஏரோ மார்க் வந்து மாற்றி போட்டிருப்பாங்க. பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா அவுட் சைட் ஆஃப் த ஃபார் லூப் இல்லை அவுட் சைட் ஆஃப் த இஃப் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. பட் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ அந்த ஏரோ மார்க் வந்து உள்ள வரும். ஓகே, if condition அப்படின்னு வர்றப்போ ஸோ கரண்ட் ஐட்ரேஷனை விட்டுட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ள வந்து நமக்கு வரும். இப்போ ஃபார் லூப்புக்குள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும்னா கரண்ட் ஐட்ரேஷனை விட்டுட்டு அடுத்த ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ சேம் லைக் தட் வைல் லூப்புக்குள்ள ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறப்பையும் சேம் லைக் தட் அதே தான் நமக்கு பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, சேம் லைக் தட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈயை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஈன்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி என்ன பண்ணும், அந்த இ மட்டும் பிரிண்ட் ஆகாது, திரும்பி என்ன பண்ணும் எம்என்டி அது எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் பண்ணும். அடுத்த ஐட்ரேஷன் நமக்கு என்ன பண்ணும்னா ஒர்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப் எஸ்டி ஏடி வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் எப்போ இ வந்து அக்கர் ஆகுதோ அக்கர் ஆகிறப்ப அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகி அந்த கரண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிறது நமக்கு என்ன பண்ணிடும்னா டெர்மினேட் பண்ணிடும். ஸோ அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும், அடுத்த ஐட்ரேஷன் எம் வந்து பிரிண்ட் ஆகும். தென் இ வர்றப்போ திரும்பி அந்த இ வந்து நமக்கு கரண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன பண்ணாது, எக்ஸிக்யூட் பண்ணாது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும், அடுத்த ஐட்ரேஷன் என்ன இருக்கு என் டி. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ இ மட்டும் நமக்கு என்ன பண்ணாது, ஒர்க் ஆகாது. ஸோ ரிமைனிங் தட் எல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலே நல் ஸ்டேட்மெண்ட்னு அர்த்தம். இது வந்து past statement when executed by the interpreter it is completely ignored. interpreter என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா இது ஒரு null statement. nothing happens. pass வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போ ரிசல்ட் வந்து no operation அர்த்தம். ஓகேவா? ஸோ nothing happens when pass is executed. it results in no operations. Pass statements can be used in if class as well as within a loop construct when you do not want any statements or commands within that block to be executed. நமக்கு பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு இஃப் பிளாக் உள்ளேயோ ஒரு வைல் பிளாக் உள்ளேயோ கொடுக்குறோம்னா வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங்னு அர்த்தம். ஓகேவா? இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஜஸ்ட் லைக் தட் இந்த இன்டர்பிரட்டரே எக்ஸிக்யூட்டே பண்ணாது பாஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததையும். ஓகே, ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்ட் as a placeholder. So when we have a loop or a function that is to be implemented in the future and not now. இப்போ யூஸ் பண்ணாம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ற ஒரு லூப்லயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லயோ வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றப்ப நமக்கு என்னன்னா எம்டி லூப்ல அப்படி இருக்கும், உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே இருக்காது இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றப்ப எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வேலின் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி கொடுத்துட்டோம்னா ஸோ உள்ளுக்குள்ள நமக்கு எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு நமக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னாலே நல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.